தாராபுரம் தளவாய்ப்பட்டினத்தில் வட மஞ்சவிரட்டு காளைகளை பிடித்த வீரர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. திருப்பூர் மாவட்டத்தில் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை ஒட்டி தாராபுரம் பகுதிகளில் கடந்த 100 வருடங்களாக வட மஞ்சுவிரட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதில் மஞ்சுவிரட்டு குழுவினர் மற்றும் தளவாய்ப்பட்டினம் ஊர் பொதுமக்கள் சார்பில் தலைவர் சேகர் தலைமையில் வட மஞ்சுவிரட்டு விழாவில் நடைபெற்றது. பின்னர் தைத்திருநாளை அலங்கரிக்கும் வகையில் தளவாய்ப்பட்டினம் அண்ணா திடலில் வட மஞ்சுவிரட்டு திருவிழா நிகழ்ச்சி கோலாகலமாக அமைந்தது. இந்த விழாவில் அரசு விதிமுறைக்கு உட்பட்டு 2 பல் அதற்கு மேல் உள்ள மாடுகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டது. மாடுபிடி வீரர்கள் வாள் எடுக்க, கொம்பு பிடிக்க அனுமதிக்கப்படவில்லை. மாட்டின் கொம்புகள் கூர்மையாக இருந்தால் அனுமதி மறுக்கப்பட்டது. கலந்து கொள்ளும் வீரர்கள் மற்றும் மாட்டின் உரிமையாளர்கள் 2 நாட்களுக்கு முன்பே பதிவு செய்து விழாவில் அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் மது அருந்தியவர்கள் மஞ்சு விரட்டில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படவில்லை. தாராபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள தளவாய்ப்பட்டினம், செல்லாம்பாளையம், கள்ளி வலசு உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் நிகழ்ச்சியை காண வந்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து வட மஞ்சுவிரட்டு விழாவில் திருப்பூர், கரூர், திண்டுக்கல், ஈரோடு, கோவை, பொள்ளாச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 200க்கும் மேற்பட்ட காளைகள் மற்றும் 80 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். மேலும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காளைகள் முட்டியதில் 2 நபர்கள் லேசான காயமடைந்தனர். போட்டியில் பங்கேற்ற சிலர் காளைகள் வீரர்களுக்கு படியாத காளைகளுக்கு பீரோ, சைக்கிள், அண்டா மற்றும் வெள்ளி காசுகள் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சிக்கான பாதுகாப்பு பணியில் தாராபுரம் துணை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார், காவல் ஆய்வாளர் விஜயசாரதி தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மனித உறுதி ETV செய்திகளுக்காக தாராபுரம் செய்தியாளர் முனியப்பன். இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி ETV சேனலை தவறாமல் பார்க்கவும்.